மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு செல்லுகின்றார். இந்த பிலிப்பு செசாரியா பகுதி நிறைய கோவில்கள் நிறைந்த பகுதி, பல வகையான மத வழிபாடு நிறைந்த ஒரு பகுதி. அங்கே பால் தெய்வத்திற்கென பெரியதொரு ஆலயம் உண்டு. அதே போல பான் தெய்வத்திற்கும் மிக பெரிய ஒரு திருத்தலம் உண்டு. பெரிய ஏரோது அகஸ்து சீசர் மீது கொண்ட நன்மதிப்பினால் அவருக்கு என ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி, அகஸ்து சீசர் தான் பெரிய கடவுள் என்று சொல்லி அவருக்கு ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார். இப்பொழுது இயேசு தன் சீடர்களோடு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு செல்லுகின்றார். அந்த பக்கம் பார்த்தா ஒரே கோயில், இந்த பக்கம் பார்த்தா பான் தெய்வத்தினுடைய கோயில், இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பால் தெய்வத்துடைய கோயில். சரி, திரும்பி போயிடலான்னு திரும்பி பார்த்தா அங்கே அகஸ்து சீசருடைய கோயில். அன்பார்ந்த மக்களை, இந்த நிலையில்தான் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பார்த்து கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என சொல்லுகின்றார்கள்? இங்கு யார்தான் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ள சீடர்களை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார். அதற்கு பதிலாக சீடர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், ஏரோதை போல மக்களுள் சிலர் திருமுழுக்கு யோவான் உயிரோடு வந்துள்ளார் என்று எண்ணுகிறார்கள் என்றும், மலாக்கி 4:5 வாசிப்பது போல, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புவேன். அதன்படி சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் மக்கபேயர் நூலிலே 2வது அதிகாரம் 4 முதல் 8 முதல் வாசிப்பது போல, எரேமியா இறைவாக்கினர் உடன்படிக்கை பேழையையும் தூப கலசத்தையும் அவர் ஒரு குகையிலே மறைத்து வைத்திருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது அவற்றை மீண்டுமாக வெளிக்கொணர்வார் என்ற நம்பிக்கையிலே எரேமியா இறைவாக்கினர் என்றும், மற்றும் சிலர் பல இறைவாக்கினர்களுள் ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்று இயேசுவை பார்த்து குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று கேட்டவுடன் பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பாக நத்தனியேல் இயேசுவை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு கடல் மீது நடந்து வந்ததை பார்த்து அந்த படகில் இருந்தவர்கள் அனைவரும் நீரே இறைமகன் என குறிப்பிடுகிறார்கள். யோவான் எழுதிய நற்செய்தியிலே இயேசு சீடர்களை பார்த்து, நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டபொழுது, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லிவிட்டு, நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர், அதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். இவைகள் எல்லாமே இயேசு செய்த அருமடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்து விட்டு இவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், நீரே இறைமகன், நீரே மெசியா என்று இயேசுவை பார்த்து குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பேதுரு பல தெய்வங்களுக்கு மத்தியிலே, பல தெய்வங்களின் ஆலயங்கள் நிறைந்த அந்த இடத்திலே, நீர் யார் என என்னை சொல்லுகிறீர் என்று இயேசு கேட்டதற்கு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிவிக்கின்றார். அதற்கு இயேசு, எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே இதை உனக்கு வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி, உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. நீ எவற்றையெல்லாம் மண்ணுலகில் கட்டுகிறாயோ அவையெல்லாம் மின்னுலகில் கட்டப்படும், எவற்றையெல்லாம் மண்ணுலகில் அவிழ்க்கிறாயோ அவையெல்லாம் மின்னுலகிலும் அவிழ்க்கப்படும் என்று குறிப்பிடுகிறார். அந்த பாறை என்ன? பேதுருவின் விசுவாச அறிக்கைத்தான் அந்த பாறை. அந்த விசுவாசத்தின் மீதுதான் இயேசு கிறிஸ்து தனது திருச்சபையை கட்டுகிறார். சுற்றி எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பேதுரு, நீரே என் ஆண்டவர், நீரே என் தெய்வம், நீரே என் மீட்பர், நீரே என் ஆண்டவர், உம்மைத்தான் நான் பற்றிக்கொள்வேன், உம்மை விட்டால் எனக்கு வேறு யார் என்று சொல்லி பேதுரு இயேசுவை பற்றி கொள்ளுகிறார், அவரை தன் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் நாம் வாழ்கின்ற ஊரிலே பலர் எல்லாவற்றையும் வணங்குகின்றோம், நம் கோவிலுக்கும் வருகின்றோம், நன்மையும் வாங்குகின்றோம். பேதுருவை போல இயேசுவை மட்டுமே மீட்பராக ஏற்றுக்கொள்வோமா? ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.